நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்ற நன்மைகளை பற்றி பார்க்கலாம். நண்பர்களே, தீபம் முழுவதுமாக எரிந்துவிட்டதா அல்லது மீதம் இருக்கின்றதா என்பதன் பொருள் என்ன? அதை தெரிந்து கொள்வோம். தீபம் ஒரு உயிருக்கு சின்னம். ஜீவாத்மாவிற்கு மட்டுமல்ல, பரமாத்மாவிற்கும் ஒரு பிரதிநிதி. அதனால்தான் கடவுளை வணங்கும் பொழுது முதலில் தீபம் ஏற்றப்படுகின்றது. அந்த தீபம் ஏற்றுவதை தீபாராதனை என்பார்கள். தீபம் பரபிரம்ம விஸ்வரூப கடவுளை வணங்குவதற்கு முன் அந்த கடவுளின் பிரதிநிதியான தீபத்தை வணங்குவோம். தீபம் தேவர்களின் முக்கியமான அக்னி. அக்னிக்கு பின்னரே அனைத்து தேவர்களும் இருப்பார்கள். இதை நீக்கும் சக்தி தெய்வத்திற்கு உண்டு. அது மட்டுமின்றி எதிர்மறை சக்திகள் நம் வீட்டிற்குள் நுழைவதை தடுத்து நேர்மறை சக்தியை மட்டும் பாயச் செய்கின்றது. விளக்கு இல்லாத வீட்டை உயிரில்லாத உடலாக கருதுகின்றார்கள். விளக்கு என்பது ஒளி வெளிச்சம். நம்பிக்கை உயிர் விளக்கு ஏற்றுவது என்பது உயிர் கொடுப்பதாகும். அவரது பிறந்த நாளில் விளக்குகள் ஏற்றப்படுகின்றன. எந்த ஒரு வேளையும் விளக்குகள் ஏற்றியே தொடங்குகின்றார்கள். விளக்குகளின் ஒளியை சரியாக கவனித்தால் நீலம், மஞ்சள், சிவப்பு 3 நிறங்கள் தெரியும். இந்த 3 நிறங்களும் சத்துவ, ராஜோ, தாமோ குணங்களுக்கு பிரதிபலிப்பாக இருக்கும் என்று வேதங்கள் கூறுகின்றன. இந்த 3 குணங்கள் தான் உலகை ஆளும் லக்ஷ்மி, பார்வதி, சரஸ்வதி தேவியாக புராணங்கள் கூறுகின்றன. இந்துக்கள் கிட்டத்தட்ட தினமும் தீபாராதனை செய்கின்றார்கள். சிலர் காலையிலும் மாலையிலும் துளசி செடிக்கு அருகில் விளக்குகளை ஏற்றுகின்றார்கள். நிறைய மாதங்களில் அதிகாலையில் எழுந்து குளிர்ந்த நீரில் குளித்து விளக்குகளை ஏற்றுகின்றார்கள். விளக்குகளுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் உண்டு. ஆனால் சில சமயங்களில் விளக்கு ஏற்றப்பட்ட குடுவையில் உள்ள திரி முழுவதும் எரிந்துவிடும். இத்தகைய சூழ்நிலைகளில் பலர் கவலைப்படுகின்றார்கள். அசுபம் நடக்கும் என்று பயப்படுகின்றார்கள். இது உண்மையா? அப்படி விளக்கு திரி முழுவதும் எரிந்துவிட்டால் என்ன நடக்கும்? நடுவில் விளக்கு அணைந்துவிட்டால் என்ன நடக்கும் என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். விளக்கில் உள்ள எண்ணெய் நம்மிடம் மறைந்திருக்கும் பல தீய குணங்களின் அடையாளம். அதில் உள்ள திரி நம் அறியாமைக்கு ஒரு அடையாளம். நாம் பக்தியுடன் விளக்கை ஏற்றும் போது மெதுவாக அறியாமை எரிகின்றது. அதில் அனைத்து தீமைகளையும் மறைமுகமாக நீக்கின்றது. அதனால்தான் திரியும் ஞான சக்தி மற்றும் ஒளியின் அடையாளமாக கருதப்படுகின்றது. ஒளி ஒரு நபரின் அறியாமையை நீக்குகின்றது, அலட்சியத்தை நீக்குகின்றது. இதனால் நாம் மேற்கொள்ளும் அனைத்து காரியங்களும் தடையின்றி முடிவடையும். ஒரு தீபத்தை ஏற்றினால் வீடு முழுவதும் எப்படி ஒளிர்கின்றதோ அதே போல தீபத்தின் ஒளி அனைத்து துன்பங்களில் இருந்தும் நம்மை விடுவிக்கின்றது என்ற நம்பிக்கை இருக்கின்றது. தீப ஆராதனைக்கு பசுனை பயன்படுத்தினால் பொருளாதார பிரச்சனைகள் நீங்கிவிடும். அது மட்டுமல்லாமல் ஆரோக்கியம், அமைதி, ஆனந்தம் கிடைக்கும். நல்லெண்ணெய் கொண்டு செய்யும் தீப ஆராதனையால் நம்மை வாட்டும் பிரச்சனைகள் சரியாகும். விளைவுகள் நமக்கு ஏற்படும் கஷ்டங்கள் நீங்கும். அதனால்தான் சனி கிரக சாந்திக்கு முயற்சி செய்பவர்கள் நல்லெண்ணெயை கிரகமாக பயன்படுத்துவார்கள். நல்ல செல்வங்களை பெற விரும்புவர்கள் தங்கள் இஷ்ட தெய்வத்தை ஆமணக்கு எண்ணெயால் ஆராதிப்பது வழக்கமாகும். அது நல்லது. இல்லத்தில் உள்ள தீய சக்திகளை நீக்கி அமைதியை நிலைநாட்ட பஞ்சதீப எண்ணெயால் தீபம் ஏற்ற வேண்டும். இந்த தீபம் நம் மனதில் உள்ள தீய எண்ணங்களை நீக்குவது மட்டுமல்லாமல் நோய் மற்றும் வறுமையும் அண்டவிடாது என்று பெரியவர்கள் கூறுகின்றார்கள். இந்த எண்ணெய் தேங்காய் அல்லது நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், வேப்ப எண்ணெய், இழுப்பை எண்ணெய், பசுனை கலந்து தயாரிக்கப்படுகின்றது. விளக்கு ஏற்றுவது மட்டும் முக்கியமல்ல, எத்தனை திரிகளுடன் ஏற்றுகின்றோம் என்பதையும் கவனிக்க வேண்டும். ஏனென்றால் இதன் மூலம் நாம் பெரும் பலன் அமையும். ஒரு திரியால் தீபம் ஏற்றுபவர்களுக்கு வெற்றி கிடைக்கும். 2 திரிகள் கொண்ட வீட்டில் குடும்பத்தில் நல்லிணக்கத்தை வளர்த்து அமைதியை நிலைநாட்டுகின்றது. குழந்தை பாக்கியம் பெற 3 திரிகள் கொண்ட தீபத்தால் தெய்வத்தை வணங்க வேண்டும். 4 திரிகளுடன் செய்யும்
தீபத்தால் வறுமை நீங்கும். செல்வம் பெற 5 திரிகளுடன் தீபம் ஏற்றுவது சிறந்தது. 6 திரிகளுடன் செய்யும் தீபத்தால் ஞானம் கிடைக்கும். ஆனால் தீபம் ஏற்றினாலும் தூய மனதுடனும் முழு பக்தியுடனும் கடவுளுக்கு நம்மை அர்ப்பணிப்பது எல்லாவற்றையும் மிகுந்த பாக்கியங்கள் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. இந்து மதத்தில் தீபத்திற்கு மிகுந்த முக்கியத்துவம் உண்டு. தீபம் ஏற்றாமல் எந்த பூஜையும் தொடங்காது. அதனால்தான் இது மிகவும் புனிதமானதாக கருதப்படுகின்றது. தீபம் நெருப்பின் அடையாளமாக பார்க்கப்படுகின்றது. நெருப்புக்கு சுத்திகரிக்கும் தன்மை உண்டு. இது புனிதமாக கருதப்படுகின்றது, வழிபடப்படுகின்றது. இந்த பாரம்பரியத்தில் படிவிளக்கு ஏற்றாமல் எந்த பூஜையும் முழுமையடையாது. விளக்கு ஏற்றுவதன் மூலம் அனைத்து தெய்வங்களையும் மகிழ்விப்பதன் மூலம் வீட்டிற்கு நேர்மறை சக்திகள் பெருகும். அது மட்டுமின்றி வீட்டில் மகிழ்ச்சி, அமைதி, செழிப்பு ஆகியவை பெருகும். விளக்கு ஏற்றி விளக்கு முழுமையாக எரிந்துவிட்டால் என்ன அறிகுறிகள் வரும் என்பதை பார்க்கலாம். ஒரு விளக்கு ஏற்றிய பிறகு அந்த விளக்கு முழுமையாக எரிந்துவிட்டால் அந்த நபரின் பெரிய ஆசை விரைவில் நிறைவேறும் என்று, எதிரிகளிடம் இருந்தும் விடுதலை பெறலாம் என்றும் சாஸ்திரங்கள் கூறுகின்றன. கடவுளின் ஆசீர்வாதம் எப்பொழுதும் உங்களுக்கு இருக்கும். ஒருவரின் விளக்கு நடுவில் அணைந்து வாழ்க்கையில் கவனம் செலுத்தி கடினமாக உழைக்க வேண்டும் என்று அர்த்தம். அப்போதுதான் எதிர்காலத்தில் வெற்றி பெற முடியும். விளக்கு சுடர்கள், புல்லாங்குழல்கள் எடுத்தால் ஸ்ரீ கிருஷ்ணரின் அன்பு ஆசீர்வாதம் உங்கள் மீது உள்ளது என்றும் விரைவில் நல்ல செய்திகள் கிடைக்கும் என்றும் அர்த்தம். இந்திய சனாதன தர்மத்தில் தீபத்திற்கு அதிக முக்கியத்துவம் உண்டு. தீப ஜோதி பரபிரம்மம் என்று சாஸ்திரம் வேதங்களில் முதல் வேதமான ரிக்வேதத்தில் இந்திய சனாதன அக்னி தேவதையின் பிரார்த்தனைகளுடன் தர்மத்தில் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலும் தீபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது. இத்தகைய தீபத்தை திரிசந்திகள் ஏற்ற வேண்டும் என்று சாஸ்திரங்கள் தெரிவிக்கின்றன. திரிசந்திகள் என்றால் சூரிய உதயத்தில் உள்ள நேரம், அதேபோல் மதிய நேரம், அதேபோல் சந்தியா நேரம். இந்த 3 நேரங்களிலும் உங்கள் நேரம் தீபாராதனை செய்வது மிகவும் நல்லது என்று நூல்கள் கூறுகின்றன. மாலை நேரத்தில் தீபாராதனை செய்வது மிகவும் சுலபமானது, சுபமானது. தீபாராதனை மிகவும் சிறப்பானது. சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பே ஏற்றப்படும் தீபாராதனை வீட்டை சுத்தம் செய்து சந்தியா நேரத்தில் லக்ஷ்மி தேவி பிரவேசிக்கும் நேரத்தில் வீட்டின் வாசலுக்கு முன் வெளியே துளசி மாடத்தின் அருகில் தீபத்தை ஏற்றி லக்ஷ்மி தேவியை வரவேற்க மாலையில் தீபங்களை ஏற்றுகின்றார்கள். லக்ஷ்மியின் இருப்பிடமாக செயல்படுபவைகளில் தினமும் ஒன்று. அதனால்தான் தீபத்தை லக்ஷ்மியின் விஸ்வரூபமாக கருதி தினமும் வழிபடுகின்றார்கள். எந்த வீட்டில் தீபம் செழிப்பாக எரிகின்றதோ அந்த வீட்டில் ஸ்ரீ மகாலட்சுமி பிரவேசிப்பாள் என்று வேதம் கூறுகின்றது. தீபலட்சுமியாக தீபத்தை வழிபடுகின்றார்கள். எவர் வீட்டில் எப்பொழுதும் தீபங்கள் எரிந்து கொண்டிருக்குமோ அவர்களே உண்மையான ஐஸ்வர்யர்கள் என்று புரோகிதர்கள் கூறுகின்றார்கள். வீட்டில் விளக்கு ஏற்றுவதால் அறிவியல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் ஏற்படும் நன்மைகள் என்ன என்பதனை தெரிந்து கொள்வோம். விளக்குகளை ஏற்றுவது வளிமண்டலத்தில் காந்த மண்டலங்களை உருவாக்குகின்றது. இப்படி உற்பத்தி செய்வதால் மின்காந்த அலைகள் சில மணி நேரம் அப்படியே இருக்கும். இதன் விளைவாக இரத்த அணுக்கள் தூண்டப்படுகின்றன. பசுநெய்யால் விளக்குகளை ஏற்றினால் அது சுற்றுச்சூழலை மேம்படுத்தும், மாசையும் குறைக்கும். விளக்குகளை ஏற்றுவதற்கு பின்னால் மற்றொரு அறிவியல் காரணமும் உள்ளது. உங்கள் வீட்டில் தூய நாட்டு நெய் அல்லது பசு நெய்யால் விளக்கு ஏற்றினால் அதன் புகை வீட்டில் உள்ள எதிர்மறை சக்திகள், தீய சக்தியை அளிக்கின்றது. அது மட்டுமின்றி வீட்டில் உள்ள பாக்டீரியாக்களையும் நீக்குகின்றது. மற்றொரு சிறப்பு என்னவென்றால் விளக்கு அணைந்த பிறகு சுமார் 4-5 மணி நேரம் வரை அதன் தாக்கம் இருக்கும். பஞ்சபூதங்களில் முக்கியமானது அக்னி. அக்னி அனைத்து உயிரினங்களும் வாழ்வதற்கு ஒளியை அளிக்கின்றது. அக்னி முன் சிறிது நேரம் அமர்வதால் அக்னி தத்துவம் நீரில் குளிப்பதால், ஜல தத்துவம் நிலத்தில் நடப்பதால், பித்ருவி தத்துவம் நல்ல காற்றை சுவாசிப்பதால், வாயு தத்துவம் சுத்தமாகின்றது. இதன் மூலம் இவை அனைத்துமே சமநிலையில் செயல்படுகின்றது. இதனால் நாம் ஆரோக்கியமாக இருப்போம். அதனால் தான் விளக்குகள் ஏற்றுவதற்கு ஆன்மீக ரீதியாக இத்தனை முக்கியத்துவம் உள்ளது.
எந்த வீட்டில் தினமும் விளக்கு எரிகின்றதோ அந்த வீடு நேர்மறை ஆற்றலால் நிறைந்திருக்கும். இதனால் அந்த வீட்டில் உள்ளவர்கள் நிம்மதியாகவும் அமைதியாகவும் வாழ முடியும் என்று இந்து நூட்கள் கூறுகின்றன. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நமது சேனலை தொடர்ந்து ஆதரவு செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.